இந்த அஞ்சல இருந்துட்டு நம்ம நெனச்சத எப்படியாச்சும் சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட வீட்ல மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதுவும் அங்க போய் பார்க்கும்போது, இலக்கியா இல்ல அப்படின்னு உடனே இந்த அஞ்சலிக்கு இன்னமும் ரொம்பவே சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சுடுது. ஏன்னா, இலக்கியா இல்லன்னா தான் கௌதம் கிட்ட ஈஸியா நம்ம அந்த கையெழுத்த வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி ரொம்பவே சந்தோஷமா இருந்தது மட்டும் இல்லாம, கார்த்திக்க காரணம் காட்டி, அதாவது நார்மலா கார்த்திக் வெளிய இருக்கான். உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இங்க இப்போ பைரவிய பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாலும் இந்த அஞ்சலி, அதாவது அங்க பார்த்தீங்கன்னா, தன்ன வளர்த்ததே பைரவி அம்மா தான். அவங்கள தான் அதாவது நான் ஜானுவ கூட பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதில்ல. ஆனா பைரவிய தான் பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அவங்களே என்ன கொல்ல பார்த்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ரொம்பவே வெக்ஸ் ஆனார் இல்லையா? அதே மாரி தான் இப்போ கார்த்திக்கோட நிலைமையும், கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மள வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா, அண்ணனாவே மதிக்கலாம அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, கௌதம் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு, இப்போ அந்த பத்திரத்துல பார்த்தீங்கன்னா, சைனும் வாங்கிடுறாங்க. இதுல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட வசமா சிக்கிக்கிறான். அங்க நம்ம கார்த்திக்கோட கார பார்த்த உடனே, என்னடா இது கார்த்திக் கார் மாரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலியும் நம்ம இலக்கியாவ பார்த்துட்டா. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ பார்த்துட்டாங்க. இதுல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியா கிட்ட நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு வந்துடுறாரு. கடைசியில தான் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபத்த நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு அவங்க பாட்டுக்கு வெளிய போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க கூட்டிட்டு வந்தவ, இந்த மாரி தான் என் ஃப்ரெண்ட் கீதா வீடு இருக்கு, சீதா வீடு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தினது மட்டும் இல்லாம, வெளிய தான் உங்க தம்பி பார்த்தீங்கன்னா, அரும தம்பி நிக்கிறாரு. நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்க கௌதம். நீங்க ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க? உங்களுக்கு சொத்து வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கும் இலக்கியாவுக்கும் பார்த்தீங்கன்னா, சொத்து மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது தானே. அப்புறம் ஏன் சைன் போடுறதுக்கு நீங்க அவ்ளோ அழுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இவ சொல்றது உண்மைதானா? தன்னோட தம்பி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மாறிட்டானா? நம்மள பார்த்தீங்கன்னா, அண்ணனா நினைக்கலையா? இத்தன நாளா நடந்தது எல்லாமே அப்போ ட்ராமாவா? அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கார்த்திக் வெளிய இருக்கானா என்ன? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, போய் செக் பண்றாங்க. வெளிய போய் பார்த்தா, கார்த்திக் பார்த்தீங்கன்னா, காருக்கு முன்னாடி நின்னுகிட்டு, ஸ்டைலா பார்த்தீங்கன்னா, ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. நம்மள பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட மனசுல தெளிவா பதிஞ்சிடுச்சு. இப்போ கையெழுத்தும் போட்டு குடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. கடைசியில இப்போ நம்ம கார்த்திக் இலக்கியாவ பார்த்ததுக்கு அப்புறமா நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா, இவளோட ஃப்ரெண்ட் வீடு இருக்கான். அதுக்காக தான் வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில கௌதம் அதாவது வீட்டுக்கு நம்ம கார்த்திக்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான், நம்ம கௌதம் சொல்றாங்க, "இவன எதுக்காக கூட்டிட்டு வந்த? மொத்த சொத்தும் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டான்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்தான்?" அப்படி இப்படின்ற மாரி சொல்லும்போது தான், இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி இந்த அஞ்சலி எதுக்காக வந்தா? என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கிறாங்க. கடைசியில இந்த அஞ்சலி வந்ததுக்கான காரணம், அந்த பத்திரத்துல சைன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியாவிலிருந்து கார்த்திக் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இத கேட்ட இலக்கியா என் புருஷனை ஏமாத்தி நீ சைன் வாங்குறியா? கார்த்திக் கேட்டிருந்தாரு அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கையெழுத்து போட்டு குடுத்திருப்பாரு. அந்த சொத்துக்காக இன்னும் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நாங்க உறவு கொண்டாடிட்டு இல்ல அப்படின்ற மாரி சொல்லி, இந்த அஞ்சலிக்கு தெளிவா புரிய வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.